श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतः सतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कस्तः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீரங்கராஜஸ்தவம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்தது. அதில் பூர்வசதகம் 57வது ஸ்லோகம் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க போகும் ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் பஞ்சாயுதங்களில் தலை சிறந்தவராகிய சக்கரத்தாழ்வாரை துதித்தார். இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அனுபூஷ விபீஷணயோஹோ ஸ்யாம் யதமாவிக மோக்ஷமுபேக்ஷ்ய ரகுநாயக நிஷ்க்ரயபூதம் புவிரங்கதனம் ரமயேதே. ஹனுபூஷ விபீஷணயோஹோ ஸ்யாம் யதமாவிக மோக்ஷமுபேக்ஷ்ய ரகுநாயக நிஷ்க்ரயபூதம் புவிரங்கதனம் ரமயேதே. அதாவது அனுமானையும் விபீஷணனையும் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அனுமானையும் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானையும் திருவரங்கத்தின் செல்வமாக உள்ள நம்பெருமாளை தங்களது கைங்கரியம் மூலம் இருவரும் மகிழ்விக்கின்றனர். மோட்சம் என்பதையும் வெறுத்து இந்த உலகில் எப்போதும் சிரஞ்சீவிகளாக இருந்தபடி ஸ்ரீ ரங்கநாதனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டபடி உள்ளனர். இப்படிப்பட்ட அனுமானுக்கும் விபீஷணனுக்கும் அடியேன் ஆட்படுவேனாக, உரியனாக கடவேன், அவர்களுக்கு சேஷனாக கடவேன் என்று பாகவத சேஷத்துவத்தை அனுபவிக்கிறார். அனுபூஷ விபீஷணயோகோஸ்யாம் யதமாவிக மோக்ஷமுபேக்ஷ ரகுநாயக நிஷ்க்ரய பூதம் புவி ரங்கதனம் ரமயேதே. அதாவது ஹனுமாரும் ஸ்ரீ விபீஷணாழ்வானும் மோட்சத்தையே வெறுத்து ஒதுக்கிவிட்டு மண்ணுலகில் ஸ்ரீ ராமபிரானுடைய மூலதனமாக விளங்கும் ஸ்ரீ ரங்கநாதனை தம் கைங்கரியங்களால் மகிழ்ச்சியுறச் செய்கின்றனர். இதுக்கு ரொம்ப அழகாக சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் வியாக்கியானமிடுகிறார். எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதார காலத்தில் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்பம் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளேன்னு திருவாய்மொழி 7ஆம் 10 5ஆம் பதிகம் 1வது பாசுரத்தில், கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அந்த பாசுரத்தில், புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளேன்னு நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரங்களை வைகுந்தத்துக்கேத்தி அழைத்து சென்ற போது ஆஞ்சநேயரையும் அழைத்தார். ஆஞ்சநேயரை வாரும் என்று ஹனுமான் பதில் கூறினார். ஸ்நேகோமே பரமோ ராஜன்ன துவயி நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நியதா வீரா பாவோ நான்யத்ர கச்சதி. அடியேன் இங்கேயே இருந்து தேவரீர் கதைகளை பாடி மகிழ்ந்து வர விரும்புகிறேன். அந்யத்ர ஸ்ரீவைகுண்டத்தில் எனது எண்ணம் செல்லவில்லை என்று பொருள். அனுபூஷ விபீஷணயோஸ்யாம் யதமாவிக மோக்ஷம் உபேக்ஷ ரகுநாயக நிஷ்க்ரய பூதம் புவிரங்கதனம் ரமயேதே. யதமௌ எந்த ஸ்ரீ ஹனுமானும் ஸ்ரீ விபீஷணாழ்வானுமாகிய இருவரும் மோக்ஷமபி பரமபதத்தில் ஏற்படும் மோட்சானந்தத்தையும் உபேட்சித்து தற்போது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு இக புவி இந்த பூவுலகில் ரகுநாயக ஸ்ரீ ராமபிரானுக்கு நிஷ்க்ரய பூதம் ரங்கதனம் நிஷ்கிரய அடைமான பொருளாகும் நிலையை
பூதம் அடைந்த ரங்கதனம் ரங்கனாகிய திருவரங்கனாகிய செல்வத்தை ரமயேதே பணிவிடைகள் செய்து மகிழ்விக்கின்றனர், உகப்பிக்கின்றனர். அத்தகைய ஹனுபூஷ ஹனுமான் சிறிய திருவடி, விபீஷணயோகோ ஸ்ரீ விபீஷண ஆழ்வான் ஆகிய இருவருக்கும் சியாம் உரியனாக கடவேன், தாசனாக கடவேன், நான் ஆட்படுவேன் என்கிறார் சுவாமி. அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் எனது எண்ணம் செல்லவில்லை என்றார் ஆஞ்சநேயர். பீமசேனனை குறித்து ஸ்ரீ ஹனுமான் கூறியதாய் வனப்பருவத்தில், மகாபாரதத்தில் வனப்பருவத்தில், வரம்மயா யாச்சிதோசௌ ராமோ ராஜீவ லோச்சனகா யாவத் ராம கதேயம் தே பவேத் லோகேஷு சத்ருகன் தாவத் ஜீவேயம் இத்யேவம் ததாஸ்தித்வதி ச சோப்ரவீத் தஸ்ய வீரஸ்ய சரிதம் காயந்தியோ ரமயந்தி மாம் என்று. ஆகவே கதலிகாவனத்தில் இது இமயமலையில் ஒரு பகுதி. அந்த பகுதியில் இன்னமும் ஸ்ரீராம கதையை தாமே ஒரு காவியமாக இயற்றி அதை பாடிக்கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஹனுமான் என்பது இந்த வனப்பருவத்து மகாபாரத ஸ்லோகத்தின் அர்த்தம். இதை சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி வேதாந்த தேசிகனும் காட்டி அருளினார். ஸ்வகல்பித ரகுதூக பிரதனகேலி காதாசத பிரயுக்தி பதசிக்ஷண பிரவணசித்த பிருந்தான்வித கத இத்தமுபசர்பியதி ஸ்திரகடோர வீரவ்ரண கபி கதலிகாவனம் கனகசைல ஸ்ருங்காகிருதி என்று 6வது சாப்டரில் 15வது ஸ்லோகத்தில் சங்கல்ப சூரியோதயத்தில் காட்டி அருளுகிறார். குரத்தாழ்வானும் 32வது ஸ்லோகத்தில் அதிமானுஷஸ்தவத்தில் தாதிருக்குணோ நனு பபூவித ராகவத்வே யஸ்தாவகம் சரிதமன்வகம் அன்வபுங்க்த சோத்ரைவ ஹந்த ஹனுமான் பரமாம் விமுக்திம் புத்வா வதூய சரிதம் தவ சேவதேசௌ. ராகவா, எத்தனை கல்யாண குணங்கள், இன்னபடி விளக்க முடியாது உன்னுடைய கல்யாண குணங்களை. உன் சரித்திரத்தை தினந்தோறும் அனுபவித்து ஆழ்ந்து ஈடுபட்டதில் அந்த பக்தன் ஹனுமான் மோட்சத்தை கூட மிக ஸ்லாக்கியம் என்பதாக தன் புத்தியில் தெளிந்த போதும், அவனுக்கு தெரியும் மோட்சம்தான் ஸ்லாக்கியம்னு, அதை வேண்டியதில்லை என்று விளக்கினானாமே. உன் புகழ்மிக்க சரித்திரத்தை இந்த உலகத்திலிருந்து கொண்டு அனுபவிக்கிறானாமே, அத்தியாச்சரியம் இது என்கிறான். அதாவது ஹனுமானை அழைத்து அவன் கேட்பதை வழங்க சித்தனாயிருந்தான். அப்போ ஹனுமான் வரமாட்டேன்ட்டார். பெருமாள் விபீஷணனை தன்னுடன் வர முயலக்கூடாது என்று ஷாபிதஸ்துவம் சகித்வேன காரியம் தே சாசனம் மம பிரஜாஸ்துவம் ரக்ஷதர்மேன நோத்தரம் பக்தும் அருகசி என்று தடுத்தான். விபீஷணன் நீ வரக்கூடாது, இங்கேயே இருந்து ரட்சிக்கணும் இவர்களெல்லாம் மக்களெல்லாம் அப்படின்னு தடுத்தான். ஹனுமான வான்னு கூப்பிட்டு அவர் வரமாட்டேன்ட்டார். பகவோன்றிப்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தேன அயோத்தியாவாசிகள் தசரதன் ஆட்சியை விரும்பாதது போல இங்கே ஹனுமான், நீ ராமனா வில் வச்சுட்டு 2 கையோட ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பியா அப்படின்னா வேண்டாம். நீ ராமனா என்னை இந்த சரீரத்தை கட்டி தழுவி என்னுடைய தோளில் அந்த ராமனுடைய வாசனை இன்னும் இருக்கு, அந்த சுகந்தம், நீ கட்டி தழுவிய அந்த தோள்கள், அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் என்று அவ்வளவு பக்தியுடன் சுவாமி வரமாட்டேன் என்று விட்டார். இதை தான் அதே மாதிரி உதயமாகி வரும் சூரியனை சிவந்ததோர் பழம் என எண்ணி அதை பிடிக்க வானில் வேகமாக ஆஞ்சநேயர் சென்றபோது இவரது ஒரு பக்கம் கன்னம் வீங்கியதாகவும் இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடிக்க மற்றொரு புறமும் அதே அளவு வீங்கியதாலும் இவர் தமது வீரியத்துக்கும் வேகத்துக்கும் அடையாளமாக இவைகளை எப்போதும் தாங்கி வருவதால் ஹனுமான் சிறந்த கன்னங்களை உடையவர் என்று பெயர் பெற்றாராம். சுவாமி வேதாந்த தேசிகனும் இதை காட்டுகிறார். பரிணத பல காத்திர ஸ்ரத்தா ஜிகிருட்சித பாஸ்கரஹ பவன கருட ஸ்பர்தாதான பிரவீண ஜபோல்வனஹ தசமுக புரிதாஹுஸ்தி ஸ்வவாலதி வைபவஹ ரகுபதி ரணாரம்ப கிரீடாரதயோ உபஸ்திதஹ
என்ற 6வது சாப்டரில் 16வது ஸ்லோகத்தில் சங்கல்ப சூரியோதயத்தில் ஆச்சாரியர் இதை எடுத்து காட்டுகிறார்னு ஸ்ரீவத் சங்காச்சார் அனுபவிக்கிறார். ஸ்ரீ விபீஷண ஆழ்வானை பற்றி இனி அனுபவிப்போம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 131வது சர்க்கத்தில் 84வது உள்ள ஸ்லோகம், லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணகா அப்படின்னு. அதாவது இங்கு இக்ஷ்வாக்கு குலதனம் உத்தர ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஞ்சான்யத் வக்துமிச்சாமி ராட்சசேந்திரா மகாபல ஆராதய ஜனநாதம் இக்ஷ்வாக்கு குல தெய்வத்தம் என்று உள்ளபடியாலும், எம்பெருமான் பட்டாபிஷேக சமயத்தில் சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகதம் என்று ஸ்ரீ வால்மீகி பகவான் குறிப்பிட்டபடி இவர் ஸ்ரீ ரங்கநாதரே என்பது சம்பிரதாயம். அந்த ரங்கநாதனுக்கு சகபத்னியா விசாலாட்சியா விசாலமான கண்களை உடைய சீதையுடன் ராமன் வந்து பட்டாபிஷேக சமயத்தில் திருவாராதனம் பண்ணாராம். மகேஸ்வர தீர்த்தர் என்ற ஸ்ரீமத் ராமாயண வியாக்கியானம் பண்ணவர் ரொம்ப பிரபலமானவராம், அத்வைத்தி பிராச்சீனர். இவரும் தமது உரையில் ஸ்ரீ பத்ம புராணத்திலிருந்து இதற்கான பிரமாண வச்சனங்களை காட்டுகிறார். யாவத் சந்திரஸ்ச சூரியஸ்ச யாவத் திஷ்டதி மேதினி தாவத் ரமஸ்வ ராஜ்யஸ்தஹ காலே மம பதம் விரஜ இத்யுக்த்வா பிரததௌ தஸ்மை ஸ்வவிஸ்லேஷா சகிஷ்ணவே ஸ்ரீரங்கசாயினம் ஸ்வார்ச்சியம் இக்ஷ்வாக்கு குலதைவதம் ரங்கம் விமானமாதாய லங்காம் பிராயாத விபீஷணகா என்று. ஆகவே ஸ்ரீ ரங்கநாதனை ராமனும் சீதையும் தினமும் அர்ச்சிப்பவர்கள். அது இல்லாமல் விபீஷணனும் வந்து அர்ச்சிப்பவர்கள். ஹனுமானும் விபீஷணரும் இங்கு வந்து தினமும் அர்ச்சிப்பார்களாம். இப்போதும் இரவில் அர்த்தஜாம ஆராதனம் ஆனதும் பட்டர்லாம் அர்ச்சகர்கள்லாம் திருக்காப்பு சாத்துவதற்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்தில் அந்த சந்நிதியில் பெரிய பெருமாள் சந்நிதியில் புதிய தீர்த்தம் கந்த புஷ்பம் ஆகியவைகளை அங்கு வைத்துவிட்டு அர்ச்சகர்கள் திருக்காப்பு சாத்திட்டு வந்துடுவாங்க. பிறகு விபீஷணர் யாரும் அறியாதபடி எழுந்தருளி திருவாராதனம் செய்வதாகவும் இப்பவும் தினமும் அதை எம்பெருமான் ஏற்பதாகவும் நடைமுறையில் உள்ள உண்மை. இது தேவ ரகசியம், தேவ குஹ்யம். அதனால் இதில் வீண் சந்தேகமோ விதண்டாவாதமோ கூடாது. சுவாமி ஸ்ரீவத் சங்காச்சார் தெரிவிக்கிறார், பார்வதியை குறித்து பரமசிவன் அருளுகிறது இப்படி தான், தேவ குஹ்யேஷு சான்யேஷு ஹேதுர்தேவி நிரர்த்தகா பதிராந்தவ தேவாத்திர வர்த்தித்தவ்யம் ஹிதைஷினா என்று பார்வதியை குறித்து பரமசிவன் அருளியதை எங்கும் நம்ம அனுசந்திக்கணும். திரௌபதியை குறித்து பஞ்சானாம் பாண்டுபுத்திரானாம் கதம் ஏகா பதிவிரதா பார்வதி கேட்டதற்கு பரமசிவன் அந்த பதில் சொல்கிறார், தேவ குஹ்யேஷு சான்யேஷு ஹேதுர்தேவி நிரர்த்தகா பதிராந்தவ தேவாத்திர வர்த்தித்தவ்யம் ஹிதைஷினா. ஸோ இரவு முழுவதும் ஒருவரும் அறியாமல் திருக்காப்பு சாற்றுவதற்கு முன் இவர் எப்படி இந்த மாதிரி புதிய தீர்த்தத்தையும் கந்த புஷ்பத்தையும் வைத்துவிட்டு அர்ச்சகர் வருவதாகவும், அதுக்கப்புறம் விபீஷண ஆழ்வான் உள்ள யாரும் அறியாதபடி எழுந்தருளி திருவாராதனம் செய்வதாகவும் இன்றும் ஸ்ரீரங்கத்தில் சொல்வார். அது உண்மை, நடைமுறையில் இருக்கிறது. அதை ஸ்ரீவத் சங்காச்சாரிய தெரிவிக்கிறார். இதை இரவு முழுவதும் யாருக்கும் தெரியாமல் திருக்காப்பு சாற்றுவதற்கு முன்னேயே உள்ளே போய் சந்நிதி உள்ளே ஒளிஞ்சின்ட்டாராம். ஒரு டார்க் பிளேஸில் ஒரு அறவேக்காடு உள்ளே போய் முயன்று பார்த்து என்னதான் நடக்கிறது பார்க்கலாம், இன்றைக்கி நாம் கவனிச்சிருவோம் விபீஷண ஆழ்வான் வராரான்னு அப்படின்னு முயன்று பார்த்தார். அமானுஷமானபடி சரியானபடி அடி வாங்கி வந்தது. இதை ஸ்ரீ பரமஹம்சேத்யாதி தெங்கனிக்கோட்டை ஸ்ரீ வரதராமானுஜ மகாதேசிகன் காலத்தில் நாராயண சுவாமின்னு அவர் சொல்லுவார். அந்த காலத்தில் இது நடந்துதான். சிஸ்டர்கள் இன்றும் ஸ்ரீரங்கத்தில் அதை கூறி வருகிறார்கள். அப்படி தேவ ரகசியத்தை நாம் விதண்டாவாதம் சொல்லி அறிந்து கொள்ள முடிந்தால் அது நமக்கு தான் ப்ராப்ளம். ரங்கதனம்
சுவாமி இங்கே தெரிவிப்பது இது ரங்க தனம், ரங்க வைத்தமா நிதி, திருவரங்க செல்வம், அழியக்கூடிய பொருள் தான் அப்படின்னு நம்ம இதை நினைக்கக்கூடாது. அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம். சுவாமி வேதாந்த தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்தில் சரீர பதனாவதி பிரபு நிஷேவன பாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம் என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் இந்த தனத்தை விளக்கினார். நாஸ்தி பிதரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். நானோ அடியேன் தந்தையோ ஈட்டிய பொருள் எதுவும் இல்லை. ஆயினும் அடியேன் பாட்டனார் பிதாமகர் பிரம்மா சம்பாதித்து வைத்த செல்வம் காஞ்சியில் ஹஸ்திசைலத்தின் மேல் உள்ளது என்று தனது வைராக்கியத்தை, தனது விரக்தியை வெளியிட்ட ஸ்ரீ சுவாமி தேசிகனை இங்கு அனுசந்திக்கணும். நமக்கு ஸ்ரீ ரங்கதனம் இருக்குது. மம குலநாதம், மம குல தெய்வத்தம், மம குலதனம், மம மாதரம், மம பிதரம் என ராமானுஜர் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில் சொல்கிறார். மம குலதனம், நம்முடைய குலதனம், இந்த ரங்கதனம் வைத்த மாநிதி என்றல்லவோ ஆழ்வார் இவரை அனுபவித்தார். தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று மற்றைய செல்வங்களை வெறுத்து ஒதுக்கியவர்களின் ஸ்ரீசூக்தியை இங்கு நம்ம அனுசந்திக்கணும். நிதிஷால சுகமான தியாகராஜர் அனுபவிக்கிறார். இப்படி இந்த ரங்கதனம் அனுபூஷ விபீஷணோயோகோ என்ற சொல்லை அவர்கள் இருவரில் ஒருவராக அடியேன் ஆகக் கடவேன் என்று சிலர் அர்த்தம் கொள்கின்றனர். அது நேரில்லை. அது மகான்களைப் போல் என்பது அப்படின்னா மகான்களில் நானும் ஒருவனாக வேண்டும் என்று ஏற்பது கருத்தில்லை. பட்டர் அப்படி சொல்ல மாட்டார். அவர்களுக்கு சேஷனாக அடியேன் ஆகக் கடவேன் என்று இங்கே நம்ம அதை சரியான அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். அனுபூஷ விபீஷணோயோகோ சியாம், ஹனுமான் ஸ்ரீ விபீஷணாழ்வான் ஆகிய இருவருக்கும் உரியனாக கடவேன் என்று அனுபவிக்க வேண்டும். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.